यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேன் அன்பா நமஸ்காரங்கள். திருக்கோளை பெண்களே ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய பாகவத பெருமைகளை நம்ம அனுபவிச்சுட்டே வந்தோம் இல்லையா? இன்னைக்கு அனுபவிக்க போற இந்த ஆச்சாரியன் மிக மிக பெருமை வாய்ந்தவர். என்ன சொல்ல போனா, ராமாவதர் காலத்துல ராமாவதரின் சிஷ்யனாக இருந்து ஆச்சாரியராக இருந்து நிறைய பெருமைகளை சேர்த்தவர் தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போகிற கோவிந்தப்பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பார். இன்னைக்கு இந்த வாசகம் 79 என்ன சொல்ல வருது தெரியுமோ? வாயிற்கை விட்டேனோ எம்பாரை போல அப்படிங்கிற வாசகம். வாயிற்கை விட்டேன்னா எதனோட வாயில அவர் கைவிட்டார் தெரியுமோ? பாம்போட வாயில கைவிட்டார். அப்படியா? பாம்போட வாயில எப்படி கைவிட்டார் அப்படின்னு கேட்கும்போது இந்த வைபவங்கள்லாம் ஆச்சரியப்பட வைக்கும் நம்மள. ஏன்னா இப்படிப்பட்ட ஆச்சாரியரும் ராமானுஜருக்கு இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம நினைக்கும் போது இந்த வைணவ சம்பிரதாயத்துல இந்த அளவுக்கு இது தளத்தோங்கி இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் நிறைய விஷயங்களை சொல்றதுதான் ராமானுஜரோட பெருமைகள், அவருடைய பெருமைகள் இயற்கையாகவே இருக்கிறதையும் காட்டிலும் அவரோட பெருமைகள் இந்த அளவுக்கும் இருக்கு அப்படின்னா இவரை போல நிறைய சிஷியர்கள் அவருக்கு இருந்தா அதுல ஒருத்தர் தான் இவர் மிக மிக முக்கியமான சிஷியர். அவரோட பெருமைகளை நீங்க அனுபவிக்க போறோம். அவரோட என்னென்ன வைபவங்கள், அவரோட ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வைபவங்கள்லாம் என்னங்கிறத கடைசி வரைக்கும் கேளுங்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கோ. அற்பம் யாத்திரள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனும் ஆகிய பைந்து வராடை பதிந்த வரும் கழகும் முப்பரினோரோடு முன்கையில் ஏந்திய பொக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலா அழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திட கமல கண்ணழகும் காரிசுதன் கழுசூடிய முடியும் கணனச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இப்போ இந்த கேட்கும் போது இது என்ன பாசுரம், இவ்வளவு ஆச்சரியமான பாசுரமா இருக்கே. ராமானுஜர் வைபவங்களை அவ்வளவு அழகா அனுபவிச்சிருப்பார். இன்னைக்கு நாம அனுபவிக்க போற அந்த ஆச்சாரியன் எம்பார். அவர் எழுதின பாசுரம் தான் ராமானுஜருக்காகவே. ராமானுஜரோட அந்த அழகான விரல்கள், அந்த பைந்து ஒரு ஆடை, அவருடைய அந்த முக்கோல் தாங்கிய அந்த தன்ன அழகு, அவருடைய சிகை முடி, இது எல்லாத்தையுமே இப்படிப்பட்ட இந்த எதிராசன் நமக்கு இருக்கும்போது நமக்கு எதிரா எது நடக்கும், நமக்கு எதிராக எந்த விதமான கெட்ட விஷயமும் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாசனங்களை இதை அருளி செய்தவர் இன்னைக்கு நாம அனுபவிக்க போற எம்பார். இப்போ எம்பார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பெரிய திருமலை நம்பி சுவாமிகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தமுடைய ஆச்சாரியர். இப்ப ராமானுஜருக்கு அவர் திருமுடி சம்பந்தமுடைய ஆச்சாரியர் மட்டும் கிடையாது, ராமானுஜ சொந்த தாய் மாமன் அவர். பொதுவா சன்னியாச தர்மத்தை ஏற்றுன உடனே அவள பூர்வாசிரமமா ஆயிடுவா இல்லையா? ஆனா பூர்வாசிரமத்திலேயும் அவர் ஆச்சாரியனாக இருந்தவர் தான் பெரிய திருமலை சுவாமிகள். அவர் ஆளவந்த சுவாமிகள் இருந்தாரோன்னு அவருடைய ஆத்மார்த்தமான சிஷியர். அந்த திருமலை சுவாமிகளுக்கு 2 சகோதரிகள். ஒன்னு காந்திமதி, இன்னொருத்தர் சுதிமதி அப்படின்னு சொல்லுவா. இப்ப காந்திமதி ராமானுஜரோட தாயார், ஏற்கனவே தெரியும். கேசவ சோமயாஜரோட தகப்பனார். அவருக்கு அவர் 2 பேருக்கு அவதரித்தவர் தான் ராமானுஜன். இப்ப இந்த சுதிமதின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இளைய சகோதரிக்கு பிறந்தவர் தான் இந்த கோவிந்தர். இப்ப இந்த இடத்துல இந்த 2வது சகோதரி சொன்ன இல்லையா, சுதிமதி, அவளை கமலநயனப்பட்டர் அப்படின்னு மழலை மங்கலம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்த ஒரு அற்புதமான மகனியரவர். அவரும் நல்ல வேதங்கள் படித்தவர், நல்ல பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு திருமணம் முடித்து வைத்தார் பெரிய திருமலை நம்பி சுவாமிகள். அவா 2 பேருக்கு அவதரித்தவர் தான் இந்த எம்பார். சரி, இவருக்கு திருநாமமே எம்பார் அப்படின்னு கேட்டா இல்ல, இவரோட திருநாமம் கோவிந்தராஜன். ஏன்னா ராமானுஜருக்கும் எம்பாருக்கும், அதாவது இந்த கோவிந்தராஜனுக்கும் இந்த நாமங்களை சூட்டியவரே பெரிய திருமலை சுவாமிகள் தான். இப்ப ராமானுஜர் அப்படின்னு சொல்லும்போது இளையாழ்வார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அது மாதிரி இவரோட இயற்பெயர் என்னதான் கோவிந்தராஜன். இவர் தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்த அற்புதமான மகனியர். பிறந்த இடம் மதுரமங்கலம். இதுதான் மழலை மங்கலம் சொல்லுவா அந்த காலகட்டத்துல.
இப்போ இப்படியே நாலு மேனியும் பொழுது வண்ணமா இவ ரெண்டு பேர் வளர்ந்து வந்தா. இப்போ அவர் மதுரை மங்கலத்துல இருந்தார். இப்ப இங்க ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புத்துல இருந்தார். அப்புறம் அங்கிருந்து ஸ்ரீபெரும்புத்துல இருந்து திருப்புட்குழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கும் போனீங்கன்னா நீங்க போய் பார்க்கலாம். இந்த திருப்புட்குழியில தான் இது வந்து அற்புதமான திவ்ய தேசம். முதல்ல இந்த திவ்ய தேசத்துலதான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி திரேதாயுகத்துல தனக்கு உதவின ஜடாயுக்கு மோட்ச கைங்கரியம் ஈவ கைங்கரியம் சொல்லுவா இல்லையா, அது செய்து வைத்தவர் அந்த திருப்புட்குழி. இந்த திருப்புட்குழியில யாதவ பிரகாசர் அப்படின்னு ஒரு அத்வைதினா அவ வந்து ஆதிசங்கர் பகவத் பாடல் இருக்கா இல்லையா, அவருடைய இந்த கோட்பாடுகளை அப்படியே எடுத்து இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியவா, அதை எல்லாம் ரொம்ப சிறப்பா செய்யக்கூடியவர் யாதவ பிரகாசர். மிகச்சிறந்த திறமையாளர், அற்புதமான ஆச்சாரியன். அவரும் நிறைய வேதங்கள் படித்தவர், நிறைய விஷயங்கள் தெரியும் அவருக்கு. அந்த காலகட்டத்துல அவரோட அந்த வேத பாடசாலை இருக்கு பாத்தீங்களா, அங்க படிச்சவாள்லாம் ரொம்ப பிரமாதமா வந்தவா, ரொம்ப நல்ல 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 இடத்துக்கெல்லாம் போனவா. அப்பேற்பட்ட அற்புதமான பாடசாலை. இப்ப இப்பெல்லாம் நம்ம ஒரு பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நிறைய காலேஜ் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல படிச்சுட்டு வரும்போது இப்ப IIT அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து படிச்சுட்டு வந்தானாக்கா அதுல இருக்கிறவா எவ்வளவு திறமையானவரா இருப்பா அப்படிங்கிற நமக்கு தோன்றது இல்லையா. அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல இவரோட அந்த பாடசாலை வேத பாடசாலை இருக்கு பாத்தீங்களா, அதுல நிறைய பேர் படிச்சிருந்தா. இதை கேள்விப்பட்டோம்னா ராமானுஜர் என்ன பண்ண, சரி அந்த வேத பாடசாலையில நாமளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாதவ பிரகாசர் கிட்ட வந்து சேர்ந்தார். ஏன்னா அப்ப ராமானுஜர் அப்பதான் பாடம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அப்ப அவருக்கு விசேஷாத்வைத கோட்பாடு எல்லாம் கிடையாது. அப்ப இருந்தது அத்வைதம் மட்டும்தான். ஏன்னா அப்ப வந்து ஏற்கனவே ஆதிசங்கர் பகவத்பாதர் அத்வைதத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டார். அப்ப அந்த அத்வைதத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. இவரும் ராமானுஜரும் அங்க போய் அந்த யாதவ பிரகாசரோட அந்த இதுல போய் அவரையே குருவா எடுத்து பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்ப இதை கேள்விப்பட்ட உடனே அவரோட தம்பி தானே இந்த கோவிந்தராஜன், ஏன்னா சித்தி பையன் இல்லையா, அவரும் என்ன பண்ணார், அந்த மயிலமங்கலம் சொல்லக்கூடிய முதல் மங்கலத்துல இருந்து நேரே புறப்பட்டு அதே யாதவ பிரகாசத்துக்கு அவரும் பாடம் படிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அண்ணாவும் இருக்காரு, ராமானுஜர் அண்ணாவும் அங்கேயே இருக்கார், நாமளும் சேர்ந்தே படிப்போம் அப்படின்னு அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து வேத பாடசாலையில படிக்க ஆரம்பிச்சா. ரொம்ப ஆச்சரியமாக படிக்க ஆரம்பிச்சா. இதுல என்னன்னா ராமானுஜர் வந்து ஆச்சாரியத்துல பாடம் கற்றுக்கொள்ளும் போது ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். ஆச்சாரியனுக்கு அந்த காலத்துல வந்து டீச்சர் ஆசிரியா இருக்கிற வாழ்க்கை எல்லா வீட்டு வேலை முதற்கொண்டு எல்லாமே செய்வான். அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறது, அவருக்கு வந்து தலிகை பண்ணி போடுறது, அதுக்கப்புறம் அவரோட இல்லங்களை சுத்தம் பண்றது, அந்த பாடசாலை வகுப்புல சுத்தம் பண்றதுன்னு எல்லாம் செய்வா. எல்லா மாணவர்கள்லாம் ஆச்சாரியனுக்கு வேண்டதெல்லாம் செய்யணும், அதுதான் முறை. அந்த காலத்துல அப்படிதான் செய்து வந்தாரு. ஒரு நாள் என்ன பண்ணார் ராமானுஜர், இந்த யாதவ பிரகாஷ் இருக்காரு இல்லையா, அவருடைய உடம்புல எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தார். எண்ணெய் தேய்ச்சி அவரை குளிப்பாட்டணும், அதனால எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்துல யாதவ பிரகாஷர் கிட்ட ஒரு மாணவர் இருந்தார். அவர் வந்து நேரம் என்ன பண்ணார், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பாடத்துல சந்தேகம், அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டார். சாந்தோக்கிய உபநிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உபனிஷத்து நிறைய உபநிஷங்கள் இருக்கு இல்லையா, அதுல சாந்தோக்கிய உபநிஷம் அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா தஷ்யதா கப்பியாசம் புண்டரீக மேவமட்சினி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது பெருமாளுடைய அந்த அழகான அந்த வைபவங்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்துக்கு அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் வேணும் அப்படின்னு ஒரு மாணவன் வந்து யாதவ பிரகாஷ்கிட்ட கேட்டார். யாதவ பிரகாஷ் மிகச்சிறந்த ஞானிதான், அவர் அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அவருக்கு தோணினதை சொல்லுவார். அவருக்கு என்ன அந்த சமயத்துல எப்படி தோன்றதோ அதுக்குண்டான அர்த்தங்களை அவர் சொல்லுவார். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கப்பியாசம் அப்படின்னு சொல்லும்போது கப்பியாசம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதாவது சூரியன் ஒத்த, தாமரை போன்ற அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் அதுக்கு இன்னொரு விஷயம் அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுமோ, குரங்கின் பின்பகுதி, அதாவது குரங்கோட பின்பகுதி எப்படி இருக்குன்னா ஜவ ஜவ ஜவன் இருக்கும். எல்லாரும் குறை பார்த்ததான் தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அத ஒரு அர்த்தமா சொல்லி இத மாதிரிதான் இந்த பகவான் புண்டரீகாட்சனோட கண்கள் அப்படின்னு அவர் அர்த்தம் சொன்ன உடனே ராமானுஜருக்கு அப்படியே கோவம் வந்தது மட்டும் இல்ல. ஏன்னா அவர் ஆச்சாரியனுக்கு என்ன தேய்ச்சிட்டு இருக்காரு, ஆனா கோவப்பட முடியாது. ஏன்னா ஆச்சாரியன் ஆயிட்டார் அவர், நல்லா கோவப்பட முடியாது. அப்படியே கண்ணுல தண்ணி விதிர்த்து அவருக்கு அந்த கோவத்துல அந்த வந்த தண்ணி இருக்கு பாருங்க, அப்படியே நெருப்பு மாதிரி அந்த தண்ணி அந்த யாதவ பிரகாஷோட அந்த தொடையில போய் சொட்டித்தான். யாதவ பிரகாஷ் வந்து துடிச்சு போயிட்டாராம், இது புது சூடா இருக்கே அப்படின்னு. திரும்பி பார்த்தா ராமானுஜர் அழுதுட்டு இருக்காராம். அப்ப கேட்டாராம் யாதவ பிரகாஷ், என்னது இது, எதுக்காக அழற, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொன்னாராம் ராமானுஜர், இந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாமா, அந்த பகவானுடைய கண்கள் தாமரை கொத்த அழகான கண்கள், அப்படி ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கும்போது இந்த குரங்கு பின்புறம் இதெல்லாம் சொல்லலாமா, இதெல்லாம் நல்லாவே கேட்பதுக்கும் நல்லா இல்லையே சுவாமி அப்படின்னு சொல்லும் போது யாதவ பிரகாஷ் கோவம் வந்துருக்கு. ஏன்னா பொதுவாவே குருமார்கள் என்ன பண்ணுவா, நம்மளோட சிஷ்யன் வந்து மேல பேசலாமா, நம்மள இது மேல கரெக்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாரு இல்லையா. அதனால பயங்கரமா கோவம் வந்துருக்கு அவருக்கு. சரி நீ வந்து இந்த மாதிரி என்னை எதிர்த்து பேச வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டார்.
ராமானுஜருக்கு சரி வேற வழி இல்லை. ஏன்னா நல்ல ஒரு பாடசாலை அது. அந்த பாடசாலை நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக அந்த பாடசாலை விட்டு வெளில வர முடியாது இல்லையா? அதனால சரி அங்கேயே அவர் திரும்ப கண்டினியூ பண்ணார். இப்போ எம்பார்னு சொல்லும் போது தாயுமானவர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அன்புள்ளம் கொண்டவர்களா இருப்பா. ஆனா அதுல இவருதான் ரொம்ப முத்தாய்ப்பானவர். ஏன்னா அந்த அளவுக்கு மனித உரிமையோட மட்டும் இல்ல, விலங்குகளிடத்துல அதே அன்பு கொண்டவர். இப்போ இவர் தாய்மானவர் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் தெரியுமா? நம்ம ஆச்சாரியன் ராமானுஜர் உயிரை காப்பாத்தி கொடுத்தார். இவர் ராமானுஜர் அந்தன் இவ ரெண்டு பேரும் என்ன பண்ணா, யாதவ பிரகாஷர் கிட்ட வேதம் பத்திருந்தா பாடம் கத்துட்டு இருந்தா. யாதவ பிரகாஷருக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய சொன்னதுனால ராமானுஜரை எப்படியான கொல்லணும், இந்த ராமானுஜர் இருக்கவே கூடாது, இருந்தா இந்த அத்வைதமும் வளராது, இந்த மாதிரி நிறைய எதிர கருத்துக்களும் வர ஆரம்பிக்கும் இந்த சமுதாயத்திற்கு அப்படின்னு நினைச்சாரு யாதவ பிரகாஷர். சரி எப்படி கொல்றது? ஏன்னா கொல்றது அப்படின்னா மாட்டிக்காம கொல்லணும் இல்லையா? இது எப்படியான கொஞ்சம் சதி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 4-5 பேர் மாணவர்கள், ஏன்னா ஆசிரியர் சொன்னா மாணவர்கள் கேட்பா, அவன் ஒரு 4 மாணவர்களை சேர்த்து அவங்களோட கலந்து ஆலோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஐடியா தோணுது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு. யாதவ பிரகாஷ் சொன்னார், இங்க இருந்து நம்ம காஷி யாத்திரைக்கு போகலாம். அங்க விந்திய மலை, இந்த காஷி யாத்திரை கிட்ட இந்த விந்திய மலை இருக்கு இல்லையா? அந்த விந்திய மலை கிட்ட நம்ம போகலாம். அங்க போய் எப்படியான இவரை ராமானுஜர் அந்த நீர்ல கங்கை நீர்லயே நம்ம மூழ்கி கொண்டுட்டு அவர் கங்கையில மூழ்கிட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப யாருக்குமே தெரியாது இல்லையா? ஏன்னா இவ சொல்றது தானே, எல்லாரும் போனா யாருக்கும் தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணிட்டா. இதை பிளான் பண்ணி முடிச்ச உடனே இது வந்து கோவிந்தருக்கும் தெரியாது. ஏன்னா கோவிந்தரும் அந்த பாடசாலை தான் இருந்தா. ஆனா கோவிந்தரை கூட்டி வருவோம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல யாதவ பிரகாஷ். ராமானுஜரும் கோவிந்தரும் அண்ணன் தம்பியாச்சு, ஏன்னா அவளுக்குள்ள அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால அது அவர்கிட்ட அவர் சொல்லல. எல்லாரும் சரி அவர் என்ன பண்ணாரு யாதவ பிரகாஷ், இந்த மாதிரி எல்லா மாணவர்களையும் கொட்டி பொதுவா சொல்ற மாதிரி காசி யாத்திரைக்கு போறோம், யாரெல்லாம் புக் பண்ணிக்கிறீங்களோ இல்ல வெக்கேஷன் போறோம், எல்லாம் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட்டின்னு போறோம் இல்லையா? அந்த மாதிரி நாங்க கூட்டின்னு போக போறோம், இவ்வளவு பணம் கட்டணும், எல்லாரும் நம்ம ஒன்னா போய் காசி யாத்திரை இருக்கிற பெருமாளையும் அங்க இருக்கிற சில கோயில்கள் தரிசித்து வரலாம் அப்படின்னு ஒண்ணு மாணவர்களுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாம் மத்தவெல்லாம் ரொம்ப ராமானுஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா போறோமே வெளி உலகத்தையும் பார்க்கணும் இல்லையா? அங்க போய் அங்க பெருமாள் எல்லாம் சேவிச்சு வரணுமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவிந்த பட்டரும் சரி ராமானுஜரும் சரி எல்லாரும் பேர் கொடுத்தா எல்லாரும் எல்லாம் புறப்படுறதுக்கு கிளம்புறதுக்கு அன்னைக்கு ரெடி ஆயாச்சு. ஊர் மக்களே சேர்ந்து, ஏன்னா எல்லாரும் வேத பாடசாலை படிக்கிறவா இல்லையா? இப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த யாத்திரைகள் போகும்போது அது நம்மள மாதிரி இந்த வாகனங்கள்லாம் இல்லாத காலகட்டம் இல்லையாது. அதனால எல்லாரும் ஒன்னா போகும்போது எல்லாரும் வழி அனுப்பி பாவாலால முடிஞ்ச பொருள்கள் எல்லாம் கொடுத்து குழந்தைகளை வழி அனுப்பி வைப்பா. ஏன்னா இந்த குழந்தைகள் புறப்படுறது மட்டும்தான், திரும்பி வர்றதை பத்தி தெரியவே தெரியாது. ஏன்னா எதுவுமே கிடையாது, பிளானிங் எல்லாம் கிடையாது, அப்படியே நடந்து காட்டு வழியா நடக்க வேண்டியதான். அது ஏதாவது பாதையில ஏதாவது பயணத்துல ஏதாவது சங்கடம் இருந்தாலும் ஒன்னும் சொல்ல முடியாது இல்லையா? அதுல எல்லாரும் சேர்ந்து மொழி அனுப்பிச்சு வச்சா. இப்ப அவர் என்ன பண்ணாரு யாதவ பிரகாஷ், அவரோட சீடர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ராமானுஜர் கோவிந்த பட்டர் இன்னும் நிறைய சீடர்கள் அவர் கூட சேர்ந்து சதி ஆலோசனை பண்ணக்கூடிய அந்த 4 சீடர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு குழுமமா நேரா விந்திய மலைக்கு போய் சேர்ந்துட்டா. விந்திய மலை அப்படின்னு சொல்றது இங்க இருந்து காஞ்சிபுரத்திலிருந்து காஷி, எப்ப யோசிச்சு பாருங்க இவ்வளவு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும்னு. இப்ப இதுக்கே முக்கியமா சொல்றேங்க, நான் பின்னாடி சொல்றேன். இப்போ விந்திய மலைக்கு போய் சேர்ந்தாச்சு. விந்திய மலைக்கு போன உடனே சரி ராமானுஜரை கொல்றதுக்கு சதி திட்டம் போட்டாச்சு, எப்படி பண்ணணும்னு. இத வந்து அந்த இடத்துக்கு போனப்பறம் இந்த கோவிந்த பட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் காதால கேட்டுட்டார். இந்த மாதிரி ராமானுஜரை கொல்றதுக்கு இந்த யாதவ பிரகாஷர் இந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கார் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுட்டார். ஆனா தெரிஞ்சுட்டு அது பகீரகமா எதிர்க்கவும் முடியாது. ஏன்னா அவருக்கு செய்யறவர் இவருக்கும் செய்யறதுக்கு ஆகும் இல்லையா? அதனால அவருக்கு அந்த பயம் வேற. சரி என்ன பண்ணது, எப்படியாவது இதுல இருந்து அண்ணாவை காப்பாத்திடணும், எப்படியாவது அண்ணாவை இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. அப்போ அவர்கிட்ட பேசவும் முடியாது. ஏன்னா யாதவ பிரகாஷ் பார்த்துட்டே இருப்பாரு, எல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பா யார் யாரோட பேசலாம் அப்படின்னு. அப்போ எம்பார் என்ன பண்ண, ஒரு தடவை ஒரு பெரிய கூட்டத்துல நடுவில் அப்படி யாருக்கும் தெரியாம, அண்ணா உன்னை கொல்றதுக்கு சதி திட்டம் நடக்கிறதுன்னா நீ எப்படியான இங்க இருந்து தப்பிச்சு போயிடுனா, நான் இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன்னா, நீ எப்படியான ஒரு போயிடுனா ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு ஒண்ணு ராமானுஜருக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்மளையே நம்ம குரு நம்மளை கொல்றதுக்கு சதி திட்டம் பண்றாரு அப்படின்றது அவரால நம்பவே முடியல. ஆனா சொல்றது எம்பார் ஆச்சு, அண்ணன் கோவிந்த தம்பி கோவிந்தன் ஆச்சு. அதனால என்ன பண்ண, அங்கிருந்து வேற டக்குன்னு புறப்பட்டு போயிட்டார். புறப்பட்டு ராத்திரியோட இவெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அவரு கிளம்பி போயிட்டார். பெரிய விந்திய காடு, அது பெரிய மலை காடு, அது உள்ள வந்துட்டார், அது உள்ள நுழைஞ்சிட்டார். இப்போ இவர் நுழைஞ்சாரோ
அப்போ இவருக்கு ஒரு பாதை தூரம் வரும்போது எவ்வளவு தூரம் இல்லையா அது, எப்படி கடந்து எப்படி வர முடியும் திரும்ப காஞ்சிபுரத்துக்கு? அப்படியே ரொம்ப சங்கரமா போயிடுது ராமானுஜருக்கு. ஒரே இருட்டு, என்ன பண்றதுனே தெரியல. எங்க பார்த்தாலும் ஏதோ உருமா சத்தம் இருமா சத்தம்னு கேட்டுட்டு இருக்கு. அப்படியே பசி வேற பாவம், பாதுகாத்துல அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு இடத்துல மயக்கமா வந்துடுறாரு. அப்போ ஒரு வேடவன் வேடிச்சு. அவன் என்ன பண்ணா, அவன் வேட வச்சு வேற பிரசவமாக இருந்தான். வேடச்சு வந்தா வேடவன் 2 பேர் வந்து ராமானுஜர் என்னப்பா என்ன இங்க விழுந்து கிடக்குறேன்னு சொல்லும்போது ராமானுஜர் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி நான் காசிக்கு வந்தோம், என்ன கொல்றதுக்கு சதி இருந்ததுனால இங்க இருந்து நான் வந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப காஞ்சிபுரம் போகணும், ஏன்னா அது சுயம்பற்ற கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துக்கு சத்திய கஷேத்திரத்துக்கு எப்படி போகுதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சரிவா நாங்களும் காஞ்சிக்கு தான் போறோம், வா நாங்களும் காஞ்சியை சேர்ந்து வாழோம் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு அப்படியே சிரிச்சுட்டு நேரம் அப்படியே கூட்டினே வந்தான். ராமானுஜர் அப்படியே அவகிட்ட இருக்கிற தேன் திணை மாவு, ஏன்னா குழந்தை பசியோட இருக்கு இல்லையா, தாய் தந்தைக்கு எப்படி பசி பொறுக்க முடியுமா, உடனே எல்லாம் கொடுத்தா அந்த குழந்தை ராமானுஜர் எல்லாம் சாப்பிட்டார். எல்லாம் அப்படியே 3 பேர் நடந்து வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு கிணறு பார்த்தது. கிணறுல இருந்து தண்ணி தாகமா இருக்கு, இப்ப அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி இந்த வேடவன் வீடு வச்சிருக்க பேரு கேட்டா, உடனே இவர் என்ன பண்ணார், அதனால என்ன தோ போய் எடுத்துன்னு வரனே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணி எடுத்து வெளில வந்து பார்த்தா நிறைய பேர் அங்க, சில பேர் ஏறி இருந்தா, சில பேர் நடந்து போயிட்டு இருந்தா. ஒரே இதுவா இருந்தது. எப்படி இவ்வளவு விந்தியமலைக்காடுல இருந்து இவ்வளவு எந்த இடத்துக்கு வந்திருக்கனே உங்களுக்கு தெரியல. இவ்வளவு காட்டுக்குள்ளதான் நம்ம இருந்தோம், ஒரு நாள் இரவு கூட கிடையாது. உடனே நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இங்க, இது என்ன இடம் தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இந்த வழியில போறவாக்கிட்ட கேட்டார், இது என்ன இடம், இது என்ன கஷேத்திரம் அப்படின்னு. இதுதான் காஞ்சிபுரம் சுயம்பற்ற கஷேத்திரம், அதோ இருக்கார் பேர் வரதராஜ பெருமாள், அந்த கோபுரம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு போன உடனே ராமானுஜருக்கு கண்ணுல தண்ணியே வந்துட்டான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, இப்ப இங்க இருந்து காசு எவ்வளவோ தூரம், அந்த பிரயாணம்னு பாத்தீங்கன்னாலே 1 வார பிரயாணம் அது. இவர் அந்த விந்தியமலையிலிருந்து காசியிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு ஒரே இரவுக்குள்ள யாரோ 2 வேடவன் வேடு வச்சு இவரை கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படின்னும் போது அவருக்கு அப்படியே அழுகையா வந்துட்டான். அப்போ என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டது தாயாரும் பெருமாளுமா, பெருந்தேவி தாயாரா, தாயார் தண்ணி கேட்டாலே அப்படின்னு அந்த தண்ணி எடுத்து அப்படி ஓடி வந்து பார்த்தா அந்த பெருமாளும் தாயாரும் இல்ல, அவன் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். உடனே அப்படியே ராமானுஜருக்கு அழுகே வந்துருக்கு. உடனே ஓடினார் காஞ்சி வரதராஜ பெருமாள் கிட்ட, சுவாமி என்ன காப்பாத்துறது நீரா, எனக்காக தான் நீர் வந்தீரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனதுதா. அதனாலதான் ராமானுஜர், ஏன்னா தாயார் தண்ணி கேட்டுட்டு உடனே மறைஞ்சு போயிட்டா இல்லையா தாயார் பாவம். அப்போ தாயார் எந்த வேடத்துல வந்தா, கர்ப்பிணியா வேற வந்தாலே இந்த மாதிரி கேட்டாலே தாயார் சொல்லிட்டுதான் சாலை கிணறு அப்படின்னு இன்னைக்கும் நீங்க அங்க காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுல பாத்தீங்கன்னா அந்த கிணறு இன்னைக்கும் இருக்கு, ராமானுஜரோட கிணறு. அங்கதான் பெருமாள், அங்கேருந்து ராமானுஜர் என்ன பண்ணுவார், தீர்த்தம் கொண்டு வந்து தாயார் பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு வெயில் அன்றாடம் அது ஒரு கைங்கரியமா அப்படின்றது. எப்படி அவருடைய மாமன் திருமலை சுவாமிகள் திருமலையில அந்த வேங்கடமுடையானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணாரோ, அந்த மாமன் வழியிலேயே இந்த மருமகனும் என்ன பண்ண தீர்த்த கைங்கரியம் பண்ணிருந்த பெருமாளுக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனாலதான் இந்த இடத்துல நான் சொல்றேன்னு சொன்னேன். அந்த இடத்துல அவ்வளவு தூரம், அது ஒரு நாள் ஒரே பாதையில கிட்டத்தட்ட ஒரு சில மணி நேரங்கள்ல தாயார் பெருமாளை எப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டா அப்படிங்கிறது ஒரு புதிதாகவும் ஆச்சரியமாவும் இருந்தது. அவருக்கு யோசிச்சே பார்க்க முடியல. சரி, இது ஒரு பக்கம் இது நடந்துருந்ததா. இப்ப இந்த இடத்துல எம்பார் இவர் என்ன பண்ணார், ஒரு வழி அமிச்சுட்டார் ராமானுஜரை. எல்லாரும் காலையில பொழுது வருஞ்சோடனே ராமானுஜர் எங்க அப்படின்னு கேட்டோம்னா யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்புறம் எல்லாம் கோவிந்தர் கிட்ட எனக்கு தெரியலையே, அண்ணா எங்கதான் இருந்தாரு, எங்க போனாரு எனக்கு தெரியலையேன்னு அவரும் சொல்லிட்டார் டக்குன்னு. ஏன்னா அதை பத்தி எதுவுமே சொல்லல, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஆனா ராமானு எங்கெங்கயோ தேடி பார்த்துருக்கா, எங்கேயும் கிடைக்கல. சரி, கங்கையில எங்கேனா போயிட்டாரா. அப்போ இவருக்கு யாதவ பிரகாஷருக்கு ஒரு உறுதியா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. சரி, இது கங்கையிலயோ இல்ல இந்த காடு முறையிலயோ எங்கேயோ போய் இந்த ராமானுஜன் போயாச்சு, நம்மளா கொலை பண்ணணும்னு நினைச்சோம், நல்ல காலம் அந்த பழிப்பு அவன் நம்ம கிட்ட வராம ஏதோ அவனா பார்த்து தானே போயாச்சு, அதனால இனிமே நமக்கு அவரை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதி திட்டமும் நடந்து புரிஞ்சிருத்த. அதனால அங்க பேர் பெருமாளையும் ஜெயிச்சுட்டு சந்தோஷமா அவ இருந்தான். இந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, எம்பார் என்ன பண்ண, ஒரு நாள் அந்த கங்கை கரையில குளிக்க போனார். ஏன்னா எல்லாரும் அந்த காசி கங்கையில குளிப்பா இல்லையா, காசிக்கு போனா அந்த கங்கையில குளிக்கும் போது அவர் கையில ஒரு அழகான சிவலிங்கம் ஒண்ணு மாட்டிதான்.
அப்படியே ஆச்சரியமா போயிருக்கான். சிவலிங்கம் கையில கிடைச்ச உடனே என்ன பண்றதுன்னே தெரியலையா. ஏன்னா அவர் ஸ்ரீ வைஷ்ணவர் இல்லையா. சிவலிங்கம் கிடைச்சோன்னு அப்படியே ரொம்ப சந்தோஷமா பட்டு போயிட்டார். அப்படியே பார்த்துட்டு யாதவ பிரகாஷ்கிட்ட போய் சொன்னார், சுவாமி இது பாருங்க என் கையில சிவலிங்கம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே யாதவ பிரகாஷ் பார்த்தார். ஏற்கனவே ராமானுஜரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து தூக்கியாச்சு. ஏன்னா அது தேவையில்லாம அத்வைதியா இருக்காரு. இப்ப அவரோட தம்பி தானே இவரும். இப்ப இவர் அடுத்தது அதே மாதிரி எதிர்கேள்வி எல்லாம் கேட்டு பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணாரு தெரியுமோ, அப்பா உனக்கு சிவலிங்கம் கிடைச்சிருக்கா, அருமை அருமை, உனக்கு ரொம்ப அற்புதம் கோவிந்தரே, கங்கையாடிய பலன் கை மேல கிடைச்சிட்டு உன் கையிலேயே சிவலிங்கம் வந்துட்டாரு. இந்த பேர் நீ கங்கையில குளிச்ச, அவரை நினைச்சிருந்து குளிச்ச, இந்த பேர் உன் கைக்கு சிவலிங்கம் வந்தாச்சு. இனிமே உன் பேர் கோவிந்தர்ல கிடையாது, உன் பேர் என்ன தெரியுமோ, உள்ளம் குணர்ந்த நாயனார். அந்த உள்ளம் கையில அந்த பெருமாளையே உன் கையில கொண்டு வந்த பத்தியா சிவபெருமானாரே. ஆனாலும் உள்ளங்கை குழந்த நாயனார் அப்படிங்கிற அந்த திருநாமத்தை இன்னைக்கே உனக்கு நான் கொடுக்குறேன். நீ இனிமே ஸ்ரீ வைஷ்ணவன் இல்ல, இனிமே நீ இந்த பெருமாள் அதாவது சிவபெருமானாரை வேண்டக்கூடிய அந்த நாயன்மார்கள் ஒருவராகவே நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு திருநாமத்தை சூட்டினார். அவர் மனதளவுல ஸ்ரீ வைஷ்ணவத்திலிருந்து முழுவதுமாக எடுத்துட்டார். என்ன பண்ணார், உடனே இவரும் சரி என்ன ஆச்சாரியனே குருநாதரே இந்த மாதிரி தனக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாரு. அதனால என்ன பண்ணார், அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டார். சுவாமி நான் இந்த சிவலிங்கத்தை என்னோட ஊரான மதுரமங்கலம், ஏன்னா அங்கதான் அவர் பிறந்தார், அங்கதான் அவதரிச்சார் என்பார். அதனால என்ன பண்ணார், நான் இதை எடுத்துட்டு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணி இவருக்கு உண்டான கைங்கிறத நான் அங்கேயே செய்துக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு இன்னும் சந்தோஷம் வருது யாதவ பிரகாஷ் இருக்கு. ராமானுஜர் மட்டும் தான் துரத்தணும்னு வந்தோம், ராமானுஜர் தம்பியும் சேர்த்து துரத்திட்டோம். நிம்மதே இப்ப நம்ம காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு நம்மளோட வேத பாடசாலையை விஸ்தாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் புறப்பட்டு இவர் என்ன பண்ணார், எம்பார் தெரியுமோ, நேரா போனார் மதுரமங்கலத்துக்கு. அங்க போய் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுவாமியோட திருமாளிகை இருக்கு, எம்பாரோட திருமாளிகை அங்கதான் இருக்கு. அதுக்கு எதிரியே இந்த பெருமாளுக்கு அதாவது சிவபெருமானருக்கு அற்புதமாக ஒரு சிவன் கோயிலை பிரதிஷ்டை பண்ணிருப்பார். அந்த பெருமாள் பேர் என்ன தெரியுமோ, உள்ளங்கை குழந்த நாயனார் அப்படிங்கறத அந்த சிவபெருமானோட பேரு. ஏன்னா இவருக்கு அந்த பட்டத்தை தானே அவர் கொடுத்தார். அந்த நாயனார் அந்த உள்ளங்கையில கிடைத்த அந்த சிவபெருமானார் அங்க பிரதிஷ்டை பண்ணி அப்படியே அந்த இடத்துலயே அவரை எல்லா ஆராதனை பண்ணிட்டே வர்றார். இப்ப என்ன ஆச்சுன்னா இங்க ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு காளஹஸ்திக்கு போனார். ஏன்னா திருப்பதிக்கு கிட்டதான் காளஹஸ்தியில போயிட்டு அங்க இருக்கிற சிவபெருமானாருக்கு கைங்கரம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப ராமானுஜர் இங்க வந்து அதுக்கப்புறம் அவர் 6 வார்த்தைகள் பெருமாள் கிட்ட அதாவது வரதராஜ பெருமாள் கிட்ட திருக்கச்சிலம்பைகள் பெற்று தந்தார் இல்லையா. அந்த 6 வார்த்தைகளோட சன்னியாச கோலம் கொண்டு நேரா ஸ்ரீரங்கத்துக்கு போய் அங்க மடாதிபதியா ஆயிட்டார். இப்ப மடாதிபதி ஆன உடனே நிறைய இடத்துக்கு போகணும் இல்லையா. அவர் திவ்யதேச யாத்திரையில எல்லா திவ்யதேசங்களுக்கும் யாத்திரை போனார் ராமானுஜர். அப்போ திருமலைக்கும் போனார். திருமலைக்கு போனா அங்க யார் இருக்கா, நம்ம ஆச்சாரியன் இருக்காரு திருமலை நம்பி சுவாமிகள். இப்ப திருமலை நம்பி சுவாமிகள் இடத்துல 1 வருட காலம் ராமாயணம் கத்துண்டார் ராமானுஜன். அதான் ஆச்சரியம். நிறைய என்னோட உபன்யாசத்தெல்லாம் சொல்லியிருப்பேன். எல்லாரும் ராமானுஜர் வைபவத்தை கேட்டு பாருங்க. 1 வருஷ காலம் ராமாயணத்துக்குண்டான விளக்கங்களை அவர் கத்துண்டார். அதுவும் எப்படி கத்துண்டார் தெரியுமோ, திருமலைக்கு முட்டியிலே நடந்து போவார். அதாவது பெருமாள் அந்த கால் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த காலு கோபுரத்துக்கிட்ட முட்டி பேரு அப்படின்னு ஒரு இடம் வரும். அது ராமானுஜர் தன் முட்டியாலேயே நடந்து போன இடம். ஏன்னா அந்த காலத்துல அது வெறும் காடா இருந்தது இல்லையா. இப்ப பாதைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் கம்மியா தெரியாது. முன்னாடி இந்த எல்லாருமே காடு மலையை நடந்தானே கிளம்பா. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது அது பெருமாளோட சன்னிதானம், நம்மளோட காலுக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டியிலேயே நடந்து போனாராம். இதை பார்த்து திருவள்ளுவர் சுவாமிகளுக்கு அப்படியே மனசு கழிவா எடுத்து, நம்ம குழந்தை என்ன இருந்தாலும் ராமானுஜர் அந்த இடத்துல இன்னும் சொல்ல போனா அவர் மடாதிபதி ஆயிட்டார். அவரு பூர்வாசிரம மாமன் தான் அவர். குழந்தை இல்லையா, அந்த அன்பு போகாது இல்லையா. உடனே அவர் என்ன பண்ண, ராமானுஜா நீ இவ்வளவு கஷ்டப்படாத, நானே கீழே இறங்கி உனக்கு ராமாயணம் கற்றுக் கொடுக்குறேன்னு அவர் கீழே இறங்கி அந்த வயசான காலத்துல 1 வருஷ காலம் ராமாயணம் கற்றுக் கொடுத்தார். இப்போ இது ராமாயணம் கற்றுக் கொடுத்தாரா. இப்ப இந்த இடத்துல அவருக்கு கோவிந்தரோட ஞாபகம் வந்துருது ராமானுஜருக்கு. என் கோவிந்தா எங்க இருக்கான்னு தெரியலையே. அப்ப காளகஸ்தில அவர் இருக்கிற மாதிரி சிஷ்யர்கள் மாதிரி காளகஸ்தில அவர் கைங்கன்னு பண்ணிட்டு இருக்கார் அந்த சிவபெருமான் இருக்குன்னு சொன்னோன்னு. அப்ப திருமலை சுவாமிகள் கிட்ட இவர் சொன்னாராம் மாமன் கிட்ட, அது மாதிரி என் கோவிந்தனை எப்படியாவது அந்த சைவத்திலிருந்து இந்த வைணவத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் அவரை மாற்றி கொஞ்சம் திருத்தி பண்ணிக்கொள்ளணுமே சுவாமி. ஏன்னா நான் சொன்னா வருவானான்னு வரமாட்டானான்னு தெரியாது, என்னோட பேசவே மாட்டேங்கிறான், என்னை பார்க்கவே முடியல, என்னால நீங்க எப்படியாவது இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே
உடனே அவர் என்ன பண்ண, திருமலை சுவாமிகள் காளஹஸ்திக்கு போய் அங்க போய் அந்த இடத்துல அவரை, அதாவது கோவிந்தர் என்ன பண்ண, திருத்தி பண்ணி கொண்டு நேரா இங்க கூட்டின்னு வந்துட்டார். எங்க கூட்டின்னு வந்துட்டார்? திருமலைக்கு கூட்டின்னு வந்துட்டார். திருமலைக்கு கூட்டின்னு வந்த உடனே, ஏன்னா திருமலைக்கு கூட்டின்னு வந்தோன்னா அவர் ஆச்சாரியன் ஆயிட்டார் இல்லையா. இவரு திருமலை சுவாமிகள் கோவிந்தருக்கும் அவர் தான் ஆச்சாரியன். அவர் என்ன பண்ணார், கோவிந்தர் இவருக்கு திருமலை சுவாமிகளுக்கு சகல விதமான கைங்கரியங்களும் அவர் தான். படுக்க போடுறதுல இருந்து அவருக்கு பரிமாறுறதுல இருந்து அவருக்கு அன்னம் எல்லாமே சகல விதமான கைங்கரியங்களும் அவருக்கு பெருமாள் ஆராதனைக்கு வேண்டிய எடுத்து கொடுத்து அத்தனையும் ரொம்ப அற்புதமாக. ஏன்னா ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் தான் அந்த பெருமாளுக்கே செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படிங்கறத பரிபூர்ணமா உணர்ந்தவா அவ எல்லாருமே. அதுலயும் ராமானுஜரம் ஆகட்டும் கோவிந்தராகட்டும் அப்படிதானே வளர்க்கப்பட்டா. அதனால அந்த ஆச்சாரிய கைங்கரியத்தை அவ்வளவு அருமையாக பண்ணாராம். அதுவும் திருமலை சுவாமிகள் அவர் மாமன் அப்படிங்கறத தாண்டி அவர் தன்னை திருத்தி பண்ணி கொண்ட ஆச்சாரியன் இல்லையா. அதாவது அவருக்கு அவ்வளவு கைங்கரியங்களை அவர் செய்துட்டே வந்தார். அவர் மேல அத்தனை அன்பு, அவரை விட்டுட்டு இங்க அங்க நகர மாட்டார். அப்படி ஒரு அன்பு அவருக்கு, அப்படி ஒரு அன்பு அவர் செஞ்சுட்டே வந்தார். இந்த காலகட்டத்துல அவர் முக்கியமான ஒரு கைங்கரியம் பண்ணுவார். என்ன தெரியுமோ, அவருக்கு திருமலை சுவாமிகளுக்கு ரொம்ப அழகா படுக்க போடுவார். ரொம்ப அழகா படுக்க போட்டுட்டு அந்த படுக்கையில அவர் படுத்துட்டார். போய் படுத்துட்டு எழுந்திருக்காரு. இதை ஒரு நாள் ராமானுஜர் பார்த்துட்டார். என்னது இது, ஆச்சாரியனுக்கு படுக்க போட்டுட்டு அந்த படுக்கையில படுத்து எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா, அது செய்யக்கூடாது. என்னது இந்த கோவிந்தருக்கு தெரியாம பண்றாரோ ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு நேரா திருமலை சுவாமிகள் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி சுவாமி உங்களுக்கு படுக்க போடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஆனா படுக்க போட்டு அதுல அவர் கோவிந்தர் படுத்து பாக்குறாரு, அது கொஞ்சம் அபச்சாரமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே திருமலை சுவாமிகள் என்ன பண்ணார், கோவிந்தரை கூப்பிட்டார். அப்பா ஏன்பா இந்த மாதிரி படுக்கையும் போட்டுட்டு அதுல படுத்து பாக்குறியாமே, அது அபச்சாரம் இல்லையோ, அது குருக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையோ, அதுக்கு நரகம் தானே கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு கோவிந்தர் அதாவது எம்பார் சொன்னாராம், எனக்கு தெரியுமே சுவாமி, நரகம் தான் இதற்கு பலன் எனக்கு தெரியும், ஆனா இந்த படுக்கையில நீங்க சயனிக்கும் போது உங்களோட தேவதையோட திருமேனில ஒண்ணும் உறுத்தாம இருக்கணும் இல்லையா, எதுவுமே குத்தாம இருக்கணுமே, கல்லுகள் இல்லாம இருக்கணுமே. அப்ப நான் படுத்து பார்த்து எனக்கு எதுவும் குத்தாம இருந்தாதானே உங்களுக்கு எதுவும் படுத்தாம இருக்கும், அதுக்காக தான் அன்றாடம் நான் படுத்து பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே திருமலை சுவாமிகளுக்கு அந்த ஆச்சாரிய பக்தியை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமாயிட்டாராம். இப்படி கூட ஒரு ஆச்சாரியன் இருக்க முடியுமா, அந்த மாதிரி அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு கல்லு கூட குத்தக்கூடாது அப்படிங்கறதுல எவ்வளவு ஸ்ரத்தையா பண்றாரு பாருங்க அந்த கைங்கரியத்தை. இதை கேள்விப்பட்டோன்னா ராமானுஜருக்கு ரொம்ப அப்படி சந்தோஷமா இருப்பான். எப்பேற்பட்ட ஆச்சாரியன் இவர், எப்பேற்பட்ட ஒரு சிஷ்யன் இவர் இல்லையா. இப்படி ஒரு தம்பியோ இல்ல இப்படி ஒரு சிஷ்யனோ கிடைக்கிறதுக்கு பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கிறோம் நினைச்சாராம் ராமானுஜர். இப்ப எம்பா இந்த கைங்கரியம் பண்றது மட்டும் இல்லாம இந்த வைஷ்ணவத்துக்கு தேவையான பணிகள், ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப அருமையான வியாக்கியானங்கள் சொல்றது, அதுக்கு அருமையான வியாக்கியானங்கள் எழுதுறது, நிறைய பாசுரங்கள் எல்லாருக்கும் கற்பிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சம்பிரதாயத்துக்காக அவர் பண்ணார். இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா எம்பாரின் நிர்வாகம் அப்படின்னே சொல்லுவா. அவ்வளவு அற்புதமான நிர்வாகம் அவருக்கு. நிர்வாகம் அப்படின்னா ஒரு பெரிய சமஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த இடத்துல திருமலையிலே. ஏன்னா அவரோட ஆசிரியருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிருந்தார் இல்லையா, அது மாதிரியே இந்த இடத்துலயும் அந்த பெருமாள் உண்டான கைங்கரியம் பண்ணி இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் செஞ்சார். அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் பண்ணிட்டே வந்தார். இந்த சமயத்துல எம்பாருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா. அப்போ அவரோட இவா இருக்கா இல்லையா, அம்மா இருக்கா இல்லையா, அவ தானே காந்திமதி, அதாவது ராமானுஜரோட சித்தி தானே அவர். அவ சித்தி என்ன பண்ணா, ராமானுஜத்துல இந்த மாதிரி என்னோட கோவிந்தனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நீதான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த திருமலையிலேயே கோவிந்த பட்டருக்கு சரி இப்ப பெருமாளோட அனுகிரகத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். சரி அண்ணா சொன்னார், ராமாவதி சொல்லிட்டாரு, மறுக்கவும் முடியாது இல்லையாவே, அதனால சரி அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டார். என்ன ஆச்சரியம் தெரியுமோ, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாள் கூட அந்த மனைவியோட ஒரு சுகமாவும் இருக்கவே இல்லை. வேண்டவே வேணா அவருக்கு அந்த கல்யாண வாழ்க்கையில எனக்கு ஈடுபாடே இல்லை அப்படின்ட்டு. இதுல என்னன்னா ராமாவதி எத்தனையோ திருத்தி அவருக்கு எவ்வளவோ சொல்லி மனைவியோட சுகமாக இருக்கிறதுக்கு அனுப்பி வச்சாலும் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ, அந்த இருட்டை பார்த்துட்டு அங்க கிருஷ்ணரே நிக்கிறார், அங்க இருக்கிறது என்னோட மனைவியே கிடையாது, அண்ணா எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில விருப்பமே கிடையாது, எனக்கும் உங்களை மாதிரி சன்னியாச தர்மத்துல தான் ஆசை இருக்கு, நான் சன்னியாசியாக மாறணும் அப்படின்னா எனக்கு விருப்பம்னா தயவு செய்து எனக்கு இந்த காவி உடைய தோராடை எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பாக சன்னியாசம் போகணும் அப்படின்னு அவரும் அதே மாதிரி விருப்பப்பட்டார். ராமானுஜர் அப்படிதான் இருந்தார். இப்ப ஒரே பிள்ளை அவருக்கு
ஏன்னா காந்திமதிக்கும் ராமானுஜர் ஒரே பிள்ளைதான், காந்திமதியோட தங்கி துதிக்கும் ராமானுஜர் ஒரே, கோவிந்தர் ஒரே பிள்ளைதான். ஆனா ரெண்டு பேருமே சன்னியாச தர்மத்தை ஏற்றுனதுதான். அந்த குடும்பத்துக்கு உண்டான அதை பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் சொல்லுவா இல்லையா, சூறாடை எடுக்கும் போது அது அந்த அந்த குடும்பத்துல இந்த மாதிரி இருக்கணும், சன்னியாச தர்மத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு முறை இருந்தாதான் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா. ரெண்டு பேருமே ஏற்றுக்கொண்டதுதான் அந்த அந்த வம்சத்துக்கு ரொம்ப மிக சிறப்பான ஒரு விஷயமா. ஏன்னா ராமானுஜரும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனோட சிறு காலத்திலே பிரிஞ்சு போயிட்டாரு இல்லையா, அவரும் சன்னியாசி ஆயிட்டார். இவரும் அதே மாதிரி சன்னியாச தர்மத்தை ஏற்று அங்கே ராமானுஜருடைய பணி கொண்டார். இப்ப இதுல என்ன ஒரு ஆச்சரியம், சரி இன்னைக்கு இந்த வாசகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப எம்பாரை பத்தி ஒவ்வொரு பேசியாச்சு, இந்த வாசகம் இருக்கே இதுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு இல்லையா? ஏன்னா பாபிர் கை விட்டேனோ எம்பாரை போல அப்படின்னு தானே வந்தது. என்னன்னா இப்ப ராமானுஜரும் திருமலை நம்பி சுவாமிகளும் அந்த நந்தவனம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான நந்தவனம். ஏன்னா ஆனந்தாவதற்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு நந்தவனத்தை. அந்த நந்தவனத்தெல்லாம் அப்படியே பார்வையிட்டே இருக்கும்போது இங்க எம்பார் என்ன பண்ணாரு தெரியுமோ, ஒரு பாம்பு கையில பிடிச்சிருந்து அது வாய் அப்படியே நின்று இருந்தது, அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு மாட்டின்றது, அதை எடுக்க ட்ரை பண்றது. யோசிச்சு பாருங்க, பாம்பை கையில பிடிச்சிருந்து, அதுவும் அது பெரிய நல்ல பாம்பு, அது விஷம் கொடுக்குற பாம்பு, அதை எடுத்து அதை ஏதோ எடுக்க ட்ரை பண்ணார். இத பார்த்த உடனே ராமானுஜருக்கு என்னது என்ன பண்றாப்புல அப்படின்னு நேரா வந்தார். என்ன கோவிந்தா என்ன பண்ற நீ, என்ன இந்த நடந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சுவாமி, இத பாருங்க இந்த பாம்போட வாயில முள்ளு இருக்கு பாருங்க, பாவம் அதை எவ்வளவு கஷ்டப்படுறது பாருங்க, அததான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு. அது முள்ளை எடுக்கல, சரி அது முள்ளை எடுத்து முடிச்சு கொட்டிட்டு என்ன பண்ணுவேன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்காக அந்த முள்ளோட அந்த பாம்பை நான் விட முடியுமா, அது ரொம்ப கூட கஷ்டப்படுறது பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த முள்ளை அப்படியே மெதுவா எடுத்து அப்படி எடுத்து கீழே விட்டோன்னு அது ஓடி போயிடுது. இத பார்த்த உடனே ராமாவதுக்கு ஆச்சரியமா போயிட்டான். ஏன்னா இது மனு தாயுமானவன் அப்படி சொல்றோம் இல்லையா, மனுஷர்கள் மேல இருக்கிற அன்பு மட்டும் இல்ல, அந்த மிருகங்கள் மேலும் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்தோன்னா அப்படியே எம்பெருமானாரேன்னு சேர்த்து அமைச்சுட்டாராம். ஏன்னா எம்பெருமானார் அப்படிங்கிற அந்த திருநாமம் ராமானுஜருக்கு உண்டான திருநாமம். ராமானுஜருக்கு திருக்கோஷிய நம்பிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் 18 முறை நடந்தா அந்த துவயமகா மந்திரத்தை கொடுத்தாரு. அந்த மந்திரத்துக்கு அப்புறம் தான் ராமானுஜர் எல்லாருக்கும் சொல்லிட்டார் இல்லையா, யாருக்கெல்லாம் அந்த துவயமகா மந்திரம் வேணுமோ என்னோட ஆச்சாரியன் திருக்கோஷிய நம்பிக்கை நீங்க அவர் கொடுக்குற அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவர் கொடுத்துட மாட்டார். அப்போ தீர்மானமான ஒரு குறிக்கோள் இருக்கவோ இந்த திருமந்திரத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை கேட்ட உடனே திருக்கோஷி நம்பிக்கைக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா போயிருக்கான். எப்பேற்பட்ட சிஷியன் அப்படின்னு, அதனால எம்பெருமானாரே அப்படின்னு சேர்த்து அழைச்சிருந்தாரு இல்லையா ராமானுஜரை. இப்ப இந்த இடத்துல இந்த ஒரு வைபவத்தை பார்த்த உடனேதான் எம்பெருமானாரே அப்படின்னு நினைச்சிருந்தாராம். அப்ப சொன்னாராம் கோவிந்தப்பட்டர், சுவாமி எம்பெருமானார் அப்படிங்கிற அந்த திருநாமம் திருக்கோஷி நபிகள் அந்த ஆச்சாரியன் உங்களுக்கு கொடுத்தது, அது உங்களுக்கு இணையான உங்களுக்கு உண்டான திருநாமம் மட்டும் இல்ல, அதற்கு அவ்வளவு பெருமைகள் இருக்கு. அவ்வளவு பெருமைக்கு நான் ஈடுபடவே கிடையாது, நான் ஒரு பெருமைகளே எனக்கு கிடையாது, அதனால எனக்கு அந்த திருநாமம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொன்னாராம். அப்பதான் ராமானுஜர் சரி அது வேண்டாம், எம்பார் அப்படின்னு சொல்லி அணைச்சிக்கலாமா அப்படின்னு. அதாவது எம்பெருமானாதான் எம்பார், நீ என்னுடையவன், என்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்த்து அணைச்சுட்டாராம். அதனாலதான் கோவிந்தப்பட்டருக்கு எம்பார் அப்படிங்கிற அந்த திருநாமம் அப்படியே நிலைச்சு நின்று போயிருக்கு. இந்த இடத்துல இந்த காட்சிக்கு அப்புறம் தான் அவருக்கு இது ஏற்பட்டது. அதுதான் இந்த வாசகத்தோட அற்புதமான பெருமைகள். இதத்தான் திருக்கோலத்தின் பிள்ளை ராமானுஜர்கள் எடுத்து சொல்றான். சுவாமி இப்படி ஒரு ஆச்சாரியர்கள்லாம் இருந்து, இப்படி ஒரு அற்புதமான சிஷியர்கள் இருந்த அற்புதமான இந்த இடத்துல நான் எதற்குமே லாயக்கு இல்லாம, இந்த பெருமாள் மேல எந்த பக்தியும் இல்லாம இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்றேனே, என்ன மாதிரி யாராவது ஒரு முட்டாள் இருக்க முடியுமா, என்ன மாதிரி பக்தி இல்லாதவ யாராவது இருக்க முடியுமா சுவாமி, இந்த வைத்தமாவதி பெருமாளுக்கு நான் என்ன பண்றேன், எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் எப்பேற்பட்ட சிஷியர்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவரோட பெருமைகளை சொல்லும் போது ராமானுஜர் அவரை சமாதானப்படுத்தி இப்போ அடுத்த வாசகமான தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம். இப்ப பட்டர் அப்படின் போது ஏற்கனவே நம்ம போன பாகத்துல பராசர பட்டரை பத்தி அனுபவிச்சோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல தோல் காட்டி வந்தேனோ அப்படின்னு சொல்ற இந்த பட்டர் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா. கண்டிப்பா நீங்க பொறுத்திருந்துதான் கேட்கணும். 80வது வாசகம் அடுத்த பாகத்தில் அனுபவிப்போம். அதுவரை எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக.